ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பவுலில் ராகி மாவு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை ராகி ரொட்டி தான் செய்ய போகிறோம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு கேரட், ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே கையில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கிளாத் போட்டு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறிருக்கு. இப்போது ஒரு ரொட்டி மாவு அளவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவி இந்த மாவை போட்டு நல்லா தட்டிக்கோங்க. தட்டி விடுங்க. அப்படியே கையால் ப்ரெஷர் கொடுத்து அப்படியே தட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வாழை இலையை எடுத்து அப்படியே திருப்பி போட்டு அந்த மாவை கையில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சூடான தவாவில் இந்த மாவை போட்டு சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வேறு ஒரு சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயோட கவரு இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அதில் எண்ணெய் தடவி சப்பாத்தி மாவை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்லா ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட ராகி மாவும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.